இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இன்னைக்கு குடியேற்ற நாளை பிளான் பண்ணுறாங்க. பக்தர்கள் ரொம்ப நேர்த்தியாக கையாளுறாங்க. இந்த கொடிமரத்திற்கு எவ்வளோ பாதுகாப்பாக அந்த கொடிமர வேலைகள், கொடிமரத்தில் என்னென்ன பாதுகாப்புகள் வழிகளை வழிவகுக்கிறாங்க. இதெல்லாம் பாரம்பரியமாக ஆண்டாண்டு காலமாக ஏதோ ஒரு வழி வகுக்கப்பட்ட விஷயமாக கருது. ஆனால் இதுவும் ஒரு சயின்டிஸ்ட்டை தான் குறிக்குது. இந்து மதம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு அறிவியல் சார்ந்த சயின்டிஸ்ட் தான். இது யாரோ தன் சுயநலத்திற்காக மூட பழக்கமும் ஜாதியும் உள்ள கையில் கொண்டு வந்துட்டாங்க. இவர் தான் அந்த கோவிலுடைய குருக்கள் அடிகளார். இந்த கோவிலை வழி நடத்துகிறாரு. காசி விஸ்வநாதர் கோவில். இது கண்ணகி நகர், அதாவது ஓஎம்ஆரில் துறைப்பாக்கம், முக்கியம் துறைப்பாக்கத்தை ஒட்டி உள்ள கண்ணகி நகர் என்ற ஒரு இடத்துல அமைந்துள்ளது. இந்த கோவில் ஒரு சிறப்பு வழிபாட்டு தலமாகவே கருதுகிறாங்க. மக்கள் எங்கே உள்ள மக்களும் இங்கே வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. மக்கள் எப்போதும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இங்கு வழி நடத்தப்படுகிறது. மதம் மனிதனுடைய அத்தியாவசியமான ஒரு விஷயமாக கருதுவதை விட மதம் நம்முடைய 7வது அறிவாகவே போர்த்தப்படுகிறது. மத அடிப்படையில் மனிதனை பிரிக்கப்படுது. மத அடிப்படையில் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. மத அடிப்படையில் மனிதனுக்கு மனு தர்மத்தை பற்றியும் இங்கு அத்தியாயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா மதமும் மனிதன் தீயதை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும் தான் சொல்லுது. ஆனால் இந்து மதத்தினுடைய கட்டுப்பாடு ரொம்ப பெருசாகவே இருக்கு. இந்து மதத்தினுடைய கட்டுப்பாடும் அந்த தெய்வீக ஒற்றுமையும் நன்னடத்தையும் கையாள்வது பெரிய பாரபட்சமான விஷயமாக கருதப்படுகிறது. மற்ற எல்லா மதத்தினுடைய தலைமை மதமாக இருப்பது இந்து மதம். இதை வெளியே கொண்டு செல்ல முடியாத தடைகள் இருப்பதற்கு காரணம் என்ன என்று மக்களுக்கு புரியுமோ எனக்கு தெரியல. இது உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற மதமாகவே கருதப்பட வேண்டும். ஏன் இது இந்தியாவில் மட்டுமே, அதுவும் ஒரு குறுகிய வட்டத்தில் காட்சி அளிக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மனிதர்கள் எப்படி தன் ஆரோக்கியமான விஷயத்தை கையாள வேண்டும், நீண்ட நாள் நான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமில்லாத வாழ்க்கையை பெருக்கி வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அன்பை கொடுப்பதும் எந்த மதத்திலும் கொடுக்காத அன்னதானம் இந்து மதத்தில் மட்டும்தான் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மதமாக இருக்கின்ற இந்த மதம் ஏன் ஒரு வட்டத்துக்குள் சிக்கிக் கொள்வது என்பது முடியாத ஒரு கதையாகவே கருதுகின்றது. சிறு சிறு வயதில் உள்ள குழந்தைங்களுக்கும் மதத்தை போதிக்கப்படுகிறோம். அந்த குழந்தைகள் நாளடைவில் மத கட்டுப்பாட்டில் இருப்பது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் காட்சியளிக்கின்றன. கடவுள் எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு மன ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருவார் என்ற நம்பிக்கை தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த வயது முதிர்ந்த இந்த மூதாட்டிக்கு இந்த கோயிலுடைய தொண்டு சேர்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவங்க போடுற கோலம், அவங்க பக்தி, நெறிமுறைகள்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்கே உள்ளது. நம்ம வாழ்நாள் முழுவதும் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த கோவில் குளங்கள் போகும்போது அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது அங்கே சிறு தொண்டுகள் செய்யும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இதுதான் வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய மகிழ்ச்சியான இந்த கோவில் எப்போதுமே எந்த நேரத்திலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்கு. எல்லா நாள் விசேஷத்திலையும் கோவில்ல மக்கள் மகிழ்ச்சியோடு காட்சியளிக்கிறாங்க.
காலகட்டத்தில் உள்ள பெண்களால் முனியை நிமிர முடியல. இந்த மூதாட்டி என்னமோ ஒரு கோலத்தை உருவாக்குறாங்க. கடவுள் பெரிய உயர்ந்த அந்தஸ்துடைய எப்பவுமே நம்ம இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி உண்மையான எப்படி ஒரு மனப்பாடமாக கை நேர்த்தியா இந்த வயதில் ஒரு குளத்தை வடிவமைக்கிறாங்க. பெண்கள் எப்போதுமே சமையல் அறையாக இருந்தாலும் கோலமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கை தேர்ந்த வேலைகளுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதன் கிடைக்கிறது பெரிய ஒரு அதிசயமான கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் இவங்கெல்லாம். இப்போ சாமியார் குடியேற்றத்துக்கான நேர வேலைகள் தொடங்கியிருக்கிறார். ஒரு பக்கம் அன்னதானத்துக்கான வேலைகளும் தொடங்கி மக்கள் அந்த அதிகாலையில் அந்த கோவில் வேலைகளை தொடங்கி பயபக்தியோடு கொண்டாட்ட வேலைகளை தொடங்கினாங்க. சிறு வயதில் கூட சிவனடியார் ஆவதற்கு பெரும் மகிழ்ச்சியாகவே காட்சியளிக்கிறார். எல்லா சாமிகளை விட சிவனுடைய லீலைகள் அதிகமாக தான் இருக்கிறது. எப்போதும் நிராமானியாகவே காட்சியளிக்கின்ற பண்பு உள்ளம் கொண்டவர் சிவன். அவருடைய பக்தர்களும் அப்படிதான் வழிவகுக்கின்றார். சாமியாரோட ஒரே லட்சியம் மனித நேயத்தை போற்ற வேண்டும். மக்கள் மனதில் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் எப்போதுமே காட்சியளிக்க வேண்டும். மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உயர்வு தாழ்வு என்பது நமக்குள் இல்லை, இறைவனே உயர்வு, நாம் தான் தாழ்வு என்ற எண்ணத்தை போதிப்பது காட்சியளிக்கிறார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மகிழ்ச்சியான மக்களும் மன ஆழ்ந்த உண்மை இரக்கம் கொண்ட தெய்வீக பக்தி கொண்டவர்கள் அதிகம் இருப்பதால் இன்னும் மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கு பாகுபாடுகளோ பிரிவினைகளோ வேற்றுமைகளோ தனித்துடைமைகளோ எதுவும் கிடையாது. வந்தவர் யாராக இருந்தாலும் சிவனை ஏற்று சிவன் தொண்டு செய்வதில் பெரும் பங்கு உள்ளதாக இங்கு வழிவகுக்கப்படுகிறது. நீ செய்த பாவங்கள் உன்னோடது, நீ செய்த தர்மம் உன்னை சார்ந்தது என்பதற்கு அர்த்தம் காட்சியளிக்கிறது. வந்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு தெரிய திருநீர் கை கொடுக்கப்பட்டு ஒரு காவி துணி கையில் ஒப்படைக்கின்றார். இப்போது அந்த நேர்த்தியான வேலைக்கு தயாராகி கொண்டு கையாளப்படுகிறார். இவர் அவருடைய சிஷியனாக காட்சியளிக்கின்றார். எல்லா விதமான உழைப்பும் இவருக்கு சிவனடியார் யாராக இருந்தாலும்
இங்கு எந்த பணியும் எடுத்து வழி நடத்தலாம். அதுவே சிவ தொண்டாகவே கருதப்படுகிறது. மற்ற கோவில் பிரிவினைகளை நடத்தப்படும். சிவன் ஆலயத்தில் மட்டும் இது இல்லை என்பது இங்கு உணர்த்தப்படுகின்றது. பிறப்பு உயிர்ப்பு எல்லாம் சமம், அவ்வழியில்தான் சிவனும் என்கின்றார் இந்த குருக்களுடைய அடிகளார். 63 நாயன்மார்கள் சிறந்த ஊர்வலமாகவும் எடுத்து வருவதற்காக தான் இந்த தயாரிலையில் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அதுவும் சித்ரா மாதத்தினுடைய 63 நாயன்மார்களை பௌர்ணமி அன்றுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இங்கு உள்ள 63 நாயன்மார்களுடைய சிலைகளும் கோவிலுடைய குடிபெறக்கூடிய மரங்களும் பக்கத்தில் குளங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றது. மக்கள் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதை வழிநடத்துகின்ற அந்த சாமியாருடைய மனசு போல இந்த கோவிலும் ரொம்ப பறந்து விரிந்து காட்சியளிக்கின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மன மகிழ்ச்சியான ஒரு கோவிலாகவே காட்சியளிக்கின்றது. நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள். உங்கள் மன தூய்மையும் அகத்தூய்மையும் இங்கு வழிநடத்தப்படும். மகிழ்ச்சியாக இருக்கும். சிவனுடைய அரும்பெரும் தொண்டராக அடிகளாராக காட்சியளிக்கப்பட்ட 63 நாயன்மார்களும் சிலை இங்கு வழிவகுக்கப்படுகின்றது. மீண்டும் அத்தியாயத்தை